சீட் தானே நிறையவே இருக்கு. உனக்கு எத்தனை வேணும் சொல்லி எடுத்துட்டு வரேன். ஒரு 10 A4 சீட் எடுத்துட்டு வா. மீதி வேணா தந்துறேன். பரவாயில்ல பூமாரி, இருக்கட்டும், நீயே வச்சுக்க. எங்க வீட்ல நிறைய இருக்கு. எங்க அப்பா ஒரு பண்டலே வாங்கி வச்சிருக்கோம். எங்க அப்பா ஆபீஸுக்கு தேவைப்படும்ல, அதனால இதுல இருந்து எடுத்துட்டு போவோம். சோனிமா, அப்படியே பொட்டி கடையில மெஹந்தி வாங்கிட்டு போவோம்டி. உமாதைக்கு மெஹந்தி வச்சு விட்டுருவோம். சூப்பர் ஐடியா. நாளைக்கு தானே வளகாப்பு, அப்ப நம்ம மெஹந்தி வாங்கி வச்சிருவோம். ஏற்கனவே நான் ஒரு டிசைன் பார்த்து வச்சிருக்கேன் டி. அதை நான் ஒரு கையில போட்டு விடுறேன், நீ இன்னொரு கையில போடு. ட்ரெம் அங்க போய் வேற டிசைன் பார்க்கும். மாசமானவங்களுக்குலாம் குழந்தையோட இருக்கிற மாதிரி, அப்புறம் வயித்துல பாப்பா இருக்கிற மாதிரி தான் டிசைன் போடுவாங்க. சூப்பரா இருக்கும் பார்க்க. ஆமா, நல்ல ஐடியா பாத்தியா. சரி சோனி, அப்ப சீக்கிரம் வா, நான் சில்லறை எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு எழுத வேண்டியதெல்லாம் எதுவும் இல்லையா அபி? எழுத வேண்டியதா? அது நிறைய இருக்கு, வந்து பாத்துக்கலாம். எனக்கெல்லாம் எழுதுறதுக்கு நிறைய இருக்கு. எப்படியாவது எழுதி முடிச்சிட்டு உமாத வளகாப்புக்கெல்லாம் நல்லா ஜாலியா ஃப்ரீயா இருக்கணும். சரி வா பூமாரி, நம்ம போவோம். இந்த தெருக்கு வந்தா வரிசையா வளையல் கடையா தான் இருக்கு. என்ன லட்சுமி, எந்த கடையில வளையல் எடுக்கனே தெரியல. இந்த கடைக்கே போவோமா அம்ஜம்? மேகலாக்கா கிட்டயும் கேட்டுக்குவோம். மேகலாக்கா, இந்த கடையில போய் வளையல் பாப்போமா? எந்த கடைனாலும் சரிம்மா. எனக்கு இந்த இடம்லாம் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும்னு கூட்டு வந்திருக்கீங்க. எங்கனாலும் சரிதான். எங்க மச்சின மாவா கல்யாணத்துக்கு இங்கதான் வந்து வளையல் எடுத்தோம். நல்ல ராசியான கடை, வாங்கக்க போவோம். ஆமா, ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கோம்ல இந்த கடைக்கு. ஆமா லட்சுமி, இந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. வா உள்ள போவோம். ஏ அம்மம்மா, எம்பிட்டு வளையல அடுக்கி வச்சிருக்காவோ. ஆமா அம்புஜம், வெளியில இருந்து பார்க்கையில வளையல் கடை மாதிரி தெரிஞ்சது. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இது வளையல் கடையே இல்ல, வளையல் கடல் கணக்கு இருக்கு. எல்லா கலர்லயும் வளையல் இருக்கும் போலயே. நல்ல கலர் கலரா அழகா மின்னுது. பாக்கியே ஆசையா இருக்கு பத்தியா லட்சுமி. நம்மளும் சேலைக்கு மேட்சா ஒரு 4 செட்டு எடுத்துட்டு போவோம். நீ வேணா வாங்க அம்புஜம், எனக்கு எதுக்கு வளையல்? சாணி எழுற கைக்கு வளையல்லாம் போட்டா லாய்க்கப்படாது. இவ வேற ஒருத்தி சும்மா இதையே சொல்லிட்டு இருப்பா. சாணி எழுனா என்ன, ஒரு கல்யாண காது குத்து விசேஷத்துக்கு போவேல புடவைக்கு மேட்சா 2 செட்டா எடுத்து போட்டு போக வேண்டியதான். நான் எடுத்து தரேன் லட்சுமி, நீ போடு, நல்லா இருக்கும். சரி அம்புஜம். மேகலக்கா, முதல்ல உமாளுக்கு பாத்துருவோம். அந்த பிள்ளை ஏதோ ஒரு வளையல்ல கேட்டுச்சு. ரெயின் டிராப்ஸ் வளையலாமா? போட்டா நல்லா பளபளன்னு இருக்குமா? அப்ப அது எல்லா கலர்லயும் ஒவ்வொரு டசன் எடுத்துருவோம். சரி அம்புஜம். என்ன கலர் வளையல் பார்க்கணும் சொல்லுங்க, நான் ஒன்னொன்னு எடுத்துறேன். நீங்க எடுத்தீங்கன்னா சரிஞ்சிருமா? அண்ணாச்சி, இவங்க பொண்ணுக்கு வளகாப்பு வளையல காட்டுங்க. காட்டிடுவோம், நிறைய மாடல் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க, அதுல எடுத்து தரேன். ஏம்மா, அவ ரெயின் டிராப்ஸ் வளையல்னு என்னமோ சொல்லி கேட்டா, அதை எடுத்து காட்டுங்க அண்ணாச்சி. மலை துளி வளையலா? இப்ப எல்லாரும் அதை தான் வாங்கிட்டு போறாங்க. இருங்க, உங்களுக்கும் எடுத்து காட்டுறேன். ஐயா அண்ணாச்சி, மலை துளியா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த அக்கா என்னமோ ஒண்ணு சொன்னாவல்ல, அதை எடுத்து காட்டுங்க. அந்த பிள்ளை இததான் ஆசைப்பட்டு கேட்டா. கொஞ்சம் அவ கேட்ட மாதிரி எடுத்து கொடுங்க அண்ணாச்சி. ஏமா, அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க, நான் தமிழ்ல சொன்னேன். அப்படிதான், வளையெல்லாம் ஒண்ணுதாம்மா. இருங்க, எடுத்து காட்டுறேன். இக்கா, உங்களுக்கு எந்த கலர்ல வேணும்? நம்ம கிட்ட எல்லா கலரும் இருக்கு. எல்லா கலருமே எடுத்து காட்டுங்க. வளைவில நல்ல ஜிகு ஜிகுன்னு இருக்கே. ஓ, இதுக்கு பேர் தான் மலை துளி வளையலா? நல்லா இருக்கு. கண்ணாடி வளையல்லாம் பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கு. இருங்கம்மா, வேற கலர் காட்டுறேன். இங்க பாருங்க, இது ஒரு மாடல். நல்ல ஜிகி ஜிகின்னு இருக்கு. அண்ணாச்சி, ஒரு டசன் எம்பிட்டு விலை? ஒரு டசன் 140 ரூபாக்கா. பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரா பார்த்து எடுங்க. ஏ அம்மாடி, ஒரு டசன் வளையல 140 ரூபாயா? கண்ணாடி வளைவுக்கு என்ன இம்பிட்டு விலை சொல்றீங்க? அதானே, எங்க வீட்டு பக்கம் இருக்க கடையில எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே ஒரு டசன் வளையல் வாங்கிருவோமே. ஏமா, அந்த கண்ணாடி வளையல் வேற, இந்த கண்ணாடி வளையல் வேற. இது நல்ல குவாலிட்டியா இருக்கும், கை நிறைய போட்டுக்கலாம், உடையாது. கண்ணாடி வளையல் உடையதானே செய்யும், என்ன உடையாதுங்கறீங்க? நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், சீக்கிரத்துல உடைஞ்சு போவாது. இப்ப இதுதானே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அட பாவமே, இருக்கிற கண்ணாடி வளையெல்லாம் ட்ரெண்டிங் ஆக்கிக்கிட்டு விலையெல்லாம் ஏத்தி விட்டீங்களே எப்படி? அதானே, கண்ணாடி வளையல ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இப்ப விலையும் பாருங்க ஏறி போச்சு. இவ்வளவு விலை வித்தா சாதாரண மக்கள்லாம் எப்படி வாங்குவாவோ? தங்க விக்கிற விலைக்கு தங்க வளையலாம் வாங்க முடியாம என்னைய மாதிரி பட்டவைய ஆசைப்பட்டதே இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போட்டுக்கிறதுக்கு தான். அதையும் ட்ரெண்டிங் புண்டிங்னு விலையை ஏத்தி விட்டுட்டீங்கன்னா எங்கோடி நாங்களாம் வாங்கி போடுறதுக்கு? ஏமா, இதோட குவாலிட்டி எப்படி? சீக்கிரத்துல உடையாதுன்னு சொன்னோம்ல, ரொம்ப நாளைக்கு போட்டுக்கலாம், அது பாட்டுக்கு கிடக்கும். பாருங்க, வேலரவும் செய்யாது, நல்லா இருக்கும், பாத்துக்கிடுங்க. பழையவியெல்லாம் பார்க்க ஆசையா தான் இருக்கு. ஆனா ஆன விலையெல்லாம் சொல்றீங்க, கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி, கொஞ்சம் குறைச்சு போட்டு கொடுங்க. இனி அடுத்தடுத்த விசேஷத்துக்குலாம் உங்க கடைக்கு தான் வரணும். சரிம்மா, பார்த்து போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எடுத்து வைங்க. கொடுங்க பாக்கட்டும். இதுல இன்னும் நிறைய மாடல் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்து காட்டுறேன், பாருங்க. எடுத்துட்டு வாங்க, அதையும் பாக்குறோம். பொன்னம்மாக்கா, உமாக்கு காப்பு போடுறதுக்கு மட்டும் இந்த வளையல் எடுங்க. மாறி
சரி அம்புஜம். ஆமா இது ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு பாத்தீங்களா, உமாளுக்கு மட்டும் எடுத்துட்டு போவோம். லட்சுமி நீ வேற வலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைமா, எது எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதெல்லாம் எடுத்து வைப்போம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி மேகலக்கா, நான் வேலையெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கேன். அம்புஜம், உமாளுக்கு வளகாப்புல இந்த தங்க காப்பு இருக்கும்ல, அது ஒரு செட்டும் வெளியில ஒரு செட்டும் எடுத்து வைக்கணும். எல்லா சாமானும் வாங்கிட்டு போவையில அப்படியே எடுத்துட்டு போயிருவோம். சரிக்கா. லட்சுமி வெள்ளிக்காப்பு எடுக்கிறதுக்கு ரூபா கொண்டு வந்திருக்கா, நானும் எடுக்கணும். ஆளுக்கு ஒண்ணே எடுத்துட்டு போயிருவோம். நீங்க ஏமா அதுக்கெல்லாம் போட்டு செலவு பண்றீங்க? நீங்க வந்தாலே போதும். இவ்வளவு தூரத்துக்கு வந்து எனக்கு உதவியா இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு உமா மாசமாயிருக்கா. நானும் அவளுக்காண்டி வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன். லட்சுமியும் நானும் எந்த கோயிலுக்குனாலும் அவளை கூட்டு போயிருவோம். அவ வேண்டாத கோயிலே கிடையாது. அவளுக்கு இப்படிலாம் வளகாப்பு எடுத்து செய்யணும்னு அவளுக்கு எவ்வளவு கனவு இருந்துச்சு தெரியுமாக்கா? ஆமாம்மா, ஆனா என்கிட்ட ஒன்றும் வெளியில சொல்லிக்கிட மாட்டா பாத்துக்க. பிள்ளை மனசுலயே வச்சுட்டு இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்திருக்கு குழந்தைக்காண்டி. ஆனா அவன் நம்பிக்கை வீண் போல பாத்தீங்களாக்கா? ஆண்டவனா பார்த்து அவ வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு. நல்லபடியா உமா குழந்தை பத்தி எடுக்கணும். வலையெல்லாம் ஒவ்வொரு செட்டா பிறக்கி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உமாளுக்கு எடுத்துட்டீங்களா? பில்லு போட்டு கிளம்புவோம். எல்லா சைஸ்லயும் எடுத்து வச்சிட்டியா லட்சுமி? ஏன்னா ஒரு ஆளுக்கு சேராது, இன்னொரு ஆளுக்கு சேராது. சில பேருக்கு கை சின்னதா இருக்கும், சில பேருக்கு கை மூலியெல்லாம் பெருசா இருக்கும். ஆமாக்கா, ஒவ்வொரு சைஸ் வரையா எடுத்து வச்சிருக்கேன், வந்து பாருங்க. லட்சுமி சின்ன பிள்ளைகளுக்குலாம் எடுத்துட்டியா? நிறைய சின்ன பிள்ளைகள் கிடக்க. ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்குலாம் எடுக்கலாம் புஜம். நீ கொஞ்சம் வந்து பாரு, சின்ன பிள்ளைகளுக்குலாம் எது போடலான்னு. சின்ன சின்ன பிள்ளைகளுக்குலாம் கண்ணாடி வலையில வேண்டாமா, மெட்டல எடுத்துருவோம். போடச்சுல உடஞ்சி கையில கீழே குத்திரக்கூடாது பத்தியா. மெட்டல் வலையில எடுத்துட்டு போனா அது பாட்டுக்கு போட்டுக்கும். எல்லா வெரைட்டிலயும் எங்ககிட்ட வளையல் இருக்குமா, வந்து பாருங்க. அண்ணாச்சி, இந்த ரெயின் டிராப் வலையில 8 டசன் எடுத்து வச்சிருக்கேன். மாறி விலை குறைவான உள்ள வலையில கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. எந்த வலையிலும் உடஞ்சிராம நல்லா பேக் பண்ணி தந்துருங்க. அதெல்லாம் நாங்க நல்ல கவர் போட்டு கட்டிடுவோம்மா, நீங்க அதுக்கு பயப்படவே வேண்டாம். சரி முன்னாடி வாங்க, பில் போட்டு தாரேன். ஹாய் குதிரவாளு. சக்தி நீங்களா? ஆமா நானே தான். அதுக்கு ஏன்டி இப்படி சாக்காகுற? இப்படி திடீர்னு வந்து நின்னீங்கன்னா பயமா இருக்காதா? ஏய், நான் என்ன பேயா பூதமா? என்னைய பார்த்து பயப்படுற? போங்க சக்தி, எங்க அம்மா ஆச்சி யாராவது பார்த்தாங்க அவ்வளவுதான், நான் தொலைஞ்சேன். ஏய் சில்லியா, யாரும் இல்ல. அப்ப சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமா, உங்க அம்மா டவுனுக்கு போயிருக்காங்க, உங்க ஆச்சி உமாக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. நீ மட்டும் தான் தனியா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதான் ஓடி வந்துட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என் ஆளை நான் எப்படி வேணாலும் பாப்பேன். அப்படிதான் பாக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏ காரு, லவ் யூ டி. போங்க சக்தி. ஏ குதிரவாளு, லவ் யூ சொன்னா நீ திருப்பி லவ் யூ சொல்லணும்டி. அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு. சரி, வீட்ல யாரும் இல்ல. ஆமா, அதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் தனியா தான் இருக்கோம். ஆஹா, நீ மனசு வச்சா. போங்க சக்தி, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஐயோ சிச்சி, அதெல்லாம் தப்பு, என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? போங்க சக்தி, முதல்ல வெளியில போங்க. அட லூசு, நான் இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே நீ பாட்டுக்கு ஏதோ நினைச்சிட்டு கத்திட்டு இருக்க. ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வெளியில போங்க, வெளியில போங்க. அடிச்சு நிறுத்து, சொன்னதையே சொல்லிக்கிட்டு. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? முதல்ல என்னை பேச விடு. சொல்லுங்க. மாமாவுக்கு ஒரே ஒரு வாட்டி ஒரு கிஸ் கூட. ஆஹா, எனக்கு பயமா இருக்கு, வெளியில போங்க. ச்சே, எவ்வளோ ஆசையோட வந்தேன் தெரியுமா? ஏன் காரு இப்படி பண்ற? எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கே. பாரா, உனக்கு வெக்கம்லாம் போட தெரியுமா? சரி சரி, நீ கண்ணை முடிக்கோ, நான் உன்கிட்ட வரேன். ப்ளீஸ் வேண்டாம் சக்தி. நீ கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். சோ சரி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கண்ணை மூடிக்கிறேன். கிட்ட வந்துட்டே கொடு. என்னை இப்படி இம்சை பண்றீங்களே. ஹே, ஒரு டைம் தானே கேக்குறேன், ஓவரா பண்ணாதடி. மேடம், கண்ணை திறங்க மேடம். துளசி, நீ எப்ப வந்த? துளசி இல்ல, வெறும் துளசி தான். நீ கனவு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டேன். சோ இவ்வளவு நேரம் நான் கனவா கண்டிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, கனவுல கூட ரொமான்ஸ் சீன் தான் ஓடுது போல. சோ கிண்டல் பண்ணாத, போ துளசி. ஹே, ரொம்ப வெக்கம்லாம் படாத, பார்க்க முடியல, இங்க பாரு. ஐயோ போடி, ரொம்ப கலாய்க்கிற. இது சரி வராது. என்ன சரி வராது? ஆஹா, இது சரிப்படாது.
ஹே என்னடி சரி வராது சரிப்படாதுன்னு புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க. உனக்காடி புரியாது? ஃபர்ஸ்ட் லட்சுமி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். இல்லனா இப்படிதான் மேடம் கனவுலயே டெய்லி டூயட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஹே போடி. நீ நடத்து. இத தனியா பேக் பண்ணி தந்துடுறேம்மா. சரிங்க அண்ணாச்சி, அதையும் இதையும் தனித்தனியா வச்சிருங்க. நாங்க ஊருக்கு பத்திரமா கொண்டுட்டு போகணும், அது வரைக்கும் உடஞ்சிட கூடாது. ஒரு வளையல் உடையாம சேஃபா தான் பேக் பண்ணி தருவேன். அப்படி உடஞ்சதுன்னா என்கிட்ட கொண்டு வந்து மாத்திக்கிடுங்க, அவ்வளவுதானே? அப்ப சரி. சரி அப்ப நகை கடைக்கு போவோமா? தங்க காப்பு வெள்ளி காப்பு வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, முதல்ல டீ கடையில போய் காபி டீ ஏதாவது குடிச்சிட்டு போவோமா? வேண்டாங்கா, பொருள் எல்லாம் வாங்கிட்டு பாத்துக்கலாம். ஆனா 2 பேரும் சும்மா இருங்கம்மா. வளையல் கடையிலேயே இவ்வளவு நேரம் நின்னாச்சு. எப்படியும் உங்களுக்கு எல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். எனக்கே பசிக்குது. வாங்க டீ வடை ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம். வேண்டாம்னு சொல்லாதீங்க, அப்புறம் எனக்கு மனசே கேட்காது. சரி வாங்க போவோம். போண்டா நல்லா சூடா இருக்குமா, சாப்பிட்டு பாருங்க. டீல பாதி கிளாஸ்க்கு நுரைய தான் போட்டு கொடுத்துருக்கானு. டீ எவ்வளவுக்கா? ஒரு டீ 15 ரூபா லட்சுமி. அவன் ஊத்தி இருக்க டீக்கு 8 ரூபா வாங்கியிருக்கான். அப்புறம் அதுல போட்டிருக்க நுரைக்கு 7 ரூபா. ஆக மொத்தம் 15 ரூபா. லட்சுமி எப்ப இருந்து டீ எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்ச? பேசாட்டி கூடி இரி லட்சுமி. உன் சந்தேகத்தை டீ கடைக்கார அண்ணங்கிட்டே கேட்டுருவோம். அட நீங்க ஒண்ணு மேகலக்கா, சும்மா இருங்க. நான் ஒரு 19 ரூபா சொன்னேன். அவனை பார்த்தாலே மூஞ்சி உருன்னு வச்சுட்டு பயங்கரமா இருக்கு. ஏசி விட்டுற போறான். உமாதே, உங்களுக்கு நான் போட்ட டிசைன் பிடிச்சிருக்கா இல்ல எங்க அக்கா போட்டது பிடிச்சிருக்கா? 2 பேர் போட்டது ரொம்ப அழகா இருக்கு. சோனி யார்கிட்ட காட்டினாலும் அப்படிதான் சொல்லுவாவோ. ஏத்தே யாராவது ஒரு கைக்குள்ளது சொல்லுங்க. இப்படிலாம் கேட்டா என்னம்மா சொல்றது? 2 பேரும் பாசத்தோட என் கை நிறைஞ்சாப்புல மெகந்தியை போட்டு விட்டுருக்கீங்க. இதுல எது பிடிச்சிருக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? 2மே அழகா இருக்கு. ஏத்தே, நான் உங்களுக்கு மாசமா இருக்கிற மாதிரி பொம்மையை வரைஞ்சி வச்சிருக்கேன். நான் பாப்பா தூளில இருக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன். எது நல்லா இருக்கு? 2யுமே கண்ணுக்குள்ள அப்படியே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அழகா இருக்கு. உங்க மாமா வரட்டும் காட்டுறேன். ரொம்ப சந்தோஷப்படுவாவோ. இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாவ. இன்னும் 3 வாரத்துல உங்க வீட்ல பாப்பா வந்துரும் என்னதே. நான் டெய்லி காலேஜ் போயிட்டு இங்க ஓடி வந்துருவேன். ஆமா பூமாரி, அந்த பாப்பா நடக்க வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நடக்கலாம் செஞ்சுட்டுனா நான் டெய்லி வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடிடுவேன். பூமாரி, உனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா எழுதி முடிச்சிட்டியா? ஆமா அபி, முக்காவாசி முடிச்சிருக்கேன். மீதியே காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எழுதிடுவேன். நான் வேணா எழுதி தரட்டா பூமாரி? வேண்டாம் அபி, நீ இப்பதானே மெஹந்தி போட்டு முடிச்ச. நான் பாத்துக்கிறேன். நான் விறுவிறுன்னு காலையில எந்திரிச்சு உட்காந்து எழுதிடுவேன். அப்ப சரி. பூமாரி, ஃப்ரிட்ஜுக்குள்ள பழம் பண்டம்லாம் நிறைய கிடக்கும். ஏதாச்சும் எடுத்து வச்சு சாப்பிடுங்கம்மா. வேணாம் தே, இருக்கட்டும். அப்பள வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வேண்டான்ட்டு. அபி நீயாவது போய் எடுத்துட்டு வாயேன். ஏத்தே, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் கழுவி எடுத்துட்டு வா அபி. வேற ஒண்ணும் வேண்டாம். சரி தே, நான் உங்களுக்கு கட் பண்ணியே கொண்டு வரேன். கட் பண்றேன்னு கையில கீழே கத்தி பட்டுறாம வேண்டாம்மா. நீ அப்படியே எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு நான் வெட்டிக்க மாட்டேன். எங்க வீட்ல நான் தானே கட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு குட்டி குட்டியா வெட்டி ஸ்பூன் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி அபி, அப்ப பார்த்து வெட்டு. அபி, நானும் வரேன். வா பூமாரி. சின்ன பொண்ணே, இவன் என்ன இப்படி முரட்டு தூக்கமா தூங்குறா? கிச்சன்ல போய் பார்த்தா ஒன்னும் சமைச்சு வைக்கலையே. இப்படி கிடந்து உறங்குறா. வரையிலேயே ஒரு போன் அடிச்சு சொல்லியிருந்தா நான் ஏதாவது வாங்கிட்டாவது வந்திருப்பேன். சின்ன பொண்ணே, எப்படி இவ்வளவு சீக்கிரமா தூங்குனா? எந்திரி சின்ன பொண்ணே. கொரட்டு சவுண்டே பழமா இருக்கே. சாப்பிட்டாலாம் என்னன்னு தெரியலையே. அந்த காலத்துல எல்லாம் புருஷன் வர வரைக்கும் பொண்டாட்டிமாருக்கு சாப்பிடாம வைக்காம காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ புருஷன் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு முரட்டு தூக்கமெல்லாம் தூங்கிட்டு இருக்காவோ. சரி, நம்ம என்னத்தையாவது ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுவோம். கல்யாணம் பண்ணாலே இப்படிதான் ஆர்டர் போட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கேன். எங்க அம்மா மட்டும் வீட்டுல இருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருந்துருக்கும். ஒண்ணு இல்லைன்னா சேமியா உப்புமாவையாவது கிண்டி தரும். அதுக்கும் வழி இல்லாம போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.